அம்பாள் தன் கடைக்கண் பார்வையினாலே உலகத்தை எல்லாம் வாழ வைக்கின்றாள். அந்த தாய் எல்லா உலகங்களையும் தன் கண் பார்வையினாலே ரட்சிக்கின்றாள். அதனால மீனாட்சி விருப்பத்தை எல்லாம் தன் பார்வையினால தருகின்றாள். அதனால காமாட்சி. காமம்னா விருப்பம், அச்சம்னா கண். விசாலமான கண்களை உடையவள். அதனால விசாலாட்சி. தாமரை போன்ற கண்களை உடையவள். அதனாலே பங்கஜாட்சி. முண்டக கண்ணி. முண்டகம்னா தாமரை, முண்டக கண்ணி, தாமரை கண்ணி. அவள் நம்ம உயிருக்குயிராக இருக்கின்றாள். அதனால ஜீவாட்சி. அந்த கண்களை பற்றியே இத்தனை நாமம். தன் அருள் பார்வையினாலே அகில உலகத்தையும் வாழ வைக்கின்றது. குளங்களிலே ஏரிகளிலே மீன் 1000 முட்டையிடும், குஞ்சு பொரிக்காது. தாய் மீன் வந்து தன் அருள் பார்வையினால பார்த்தோடனே முட்டைகள் வெடித்து குழந்தைகள் வரும். தாய் மீன் இடையிலே போகும் சேய் மீன்கள் இரு மருங்கிலும் வரும். எதிரிலே வருகிற சிறிய மீனை பெரிய மீன் தின்னுவிடும். அப்படி பார்த்தவுடனே இந்த 500 குஞ்சுகளும் பசியாரும். இப்படி பார்த்தவுடனே இந்த 500 மீன் குஞ்சுகளும் பசியாரும். பார்த்து பார்த்து தன் குழந்தைகளை பசியாற்றுகிற ஆற்றல் மீனுக்கு உண்டு. பார்த்தால் பசியாருன்னு ஒரு பழமை. அப்படி ஜெகன்மாதா தன் கடைக்கண்ணாலே பார்த்து அகில உலகங்களையும் வாழ வைக்கின்றாளாம். அவள் கடைக்கண்ணால பார்த்தா என்ன வரும்? தனம் தரும். அறிவில்லாதவனுக்கு பணம் வந்தா அணுக்குண்ட விட ஆபத்து. கல்வி தரும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். இதையும் தாங்குகிற இது இடுக்கண் வருங்கால் நகுவே என்பார் திருவள்ளுவர். போ காட்டுக்குன்னு சொன்னா மாற்றாந்தாயி. அப்பொழுது அலர்ந்த செந்தா மறையினை வென்றது அவருடைய திருமுகம். அறிஞர்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார். ஆகையினால ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும். சூதுவாதில்லாத நண்பர்கள். மீனாட்சியுடைய அருள் பார்வை நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும். நல்லன எல்லாம் தரும். அன்பர் என்பவர்க்கே கணன் தரும். பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஏகாரம் திருநிலை. அந்த கடைக்கண்களே இத்தனையும் தருமானால் அவருடைய கரச்சரணங்கள் என்ன தராதுன்னு. தேவியை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா நலங்களும் எளிதாக உண்டாகும். தாயல்லவா?